Taste the Daily. நாகப்பட்டினம் நகராட்சியின் நகர்மன்ற கூட்டத்தில் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு அதிமுக கவுன்சிலர்கள் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என பேட்ஜ் அணிந்து கலந்து கொண்டனர். திமுக நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுக கவுன்சிலர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம் செய்தனர். திமுக கவுன்சிலர்களின் அராஜகத்தால் நகர்மன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஈரோடு மாவட்டம் குமலன்குட்டையில் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பெற்றோரை சந்திக்க வந்த திமுக எம்எல்ஏவிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குமலன்குட்டை அரசு பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவரான ஆதித்யன் சக மாணவர்களின் தாக்குதலில் உயிரிழந்த நிலையில் இதில் தொடர்புடையதாக இருவர் பிடிபட்டனர். இந்நிலையில் பெற்றோரை சந்தித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமாரிடம் மாணவனின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மக்கள் பாதுகாப்பில் அலட்சியமாக இருக்கும் காவல்துறையினரிடமும் மாணவரின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பள்ளி மாணவர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அளவுக்கு ஸ்டாலின் ஆட்சி நடைபெறுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். என் பையனை போட்டு அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்து தகவலும் கொடுக்கல. என் பையன் ஒரு நாள் லீவ் போட்டா தகவல் கொடுப்பாங்க. நேற்று லீவ் போறதுக்கு தகவல கொடுக்கல. கேட்டா உங்க பையன் லீவுங்கிறான். என் பையன லீவுங்கிறாங்க. 15 கும்பலாங்கோட்டை கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அடிச்சிருக்கானுங்க. 15 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணாதான் நான் இதுக்கு ஏதோ ஒரு பண்ணல. இல்லடா நானே அப்போ நாட்டு கல்தா வீசுவோம் தீ குளிப்போம். இது கண்டிப்பா குளிப்போம். அன்பில் மகேஷ் வரணும். அன்பில் மகேஷ் வர வரைக்கும் நாங்க பாடி வாங்க மாட்டோம். எங்க பையன் எங்களுக்கு முக்கியம். ஒரு கல்வி அமைச்சர் ஒரு ஸ்கூல்ல எப்படி நடந்தா வேடிக்கை பார்த்துட்டு எப்படி இருக்கலாம்? வரணும். இதெல்லாம் எங்கேயோ போகுது. யாரோ இருக்கிறாங்க. 8 பேத்துல முக்கியமான பசங்க காப்பாத்துறாங்க. எங்களுக்கு வேணும். ஒரு கும்பலா இருக்கிறாங்க வீடியோல.